பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமதி கோதாயே நமஹ. வேதம் சொல்லித்து ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நம்ம நினைக்கச்சே பலன் தொடங்கிடுவோம். சாதாரணமா காரியம் முடிஞ்சால் பலன் தொடங்கும். நல்ல காரியத்துக்கு அப்படி இல்லையா, நினைச்ச உடனே அது பலன் தொடங்குமா. இதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லிச்சு. ஒரு புஷ்பம் தரிக்கக்கூடிய ஒரு விருட்சம், மகிழ மரம், சண்பக மரம் வச்சுக்கோங்களேன். அது பக்கத்து தெருவில் அது பூத்தா கூட அந்த வாசனை இங்க நம்மாத்துக்கு ஒரு மரம் வரல, அதனுடைய வாசனை வரலாம். அந்த மாதிரி சொல்லித்து யதா விருக்ஷஸ்ய சம்புஷ்டிதஸ்ய தூராத் கந்தோவாத் ஏகம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோவாதி. புண்ணிய கர்மாக்களுடைய பலன்கள் அப்பவே தொடங்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி அமையறதெல்லாம் நம்ம கையில இல்லவே இல்லை. ஆசைப்படுறது ஒண்ணுதான் நம்ம காரியம். அதை நடத்தி பூர்த்தி பண்ணி கொடுக்கிறது எவ்வளவு நாம் பண்ணிப்போம். அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மாதிரி அனுபவிச்சிருப்போம். இங்க நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு அனுபவம், அது ஒரே அனுபவம். ஆண்டாள் பற்றி எல்லாம் ஆசைப்பட்டா ஆண்டாள் திருக்கல்யாணத்தை இது அனுகரம் பண்ணிக்கிறவே. ஆண்டாள் அனுகரம் பண்ணினால் திருப்பாவையை எப்படி கோபிகைகள் எல்லாம் எப்படி பண்ணான்றத மார்கழி மாசம் ஆச்சு. தை மாசம் பிறந்துடுத்து. ஆண்டாளுக்கு ஒரு கல்யாணம் எப்படி நடந்ததுன்றத நம்ம அனுகரம் பண்ண. அனுகரம்னா அதை அப்படியே நடிச்சு காட்டுறதுன்னு அர்த்தம். ஃபாலோ பண்ணுறது. அன்னைக்கு நம்ம இருந்து கொடுத்து வைக்கிற பாக்குறதுக்கு ஆண்டாள் கல்யாணத்தை இன்னைக்கு நம்ம பாக்குறோமே அப்படின்றதுக்காக இங்க மாதிரி நடிச்சு அதே மாதிரி நடத்தி காட்டுறதுக்கு பேர் தான் அனுகரம்னு பேரு. அந்த கணக்குல இன்னைக்கு ஆண்டாள் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டார். இந்த காலத்து கல்யாணங்கள் மாதிரி முதல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நிச்சயமானா எது தீர்மானம் பண்றோம்? முதல்ல கல்யாண மண்டபம் முதல்ல அது இருக்கா, அதை தீர்மானம் பண்ணிக்கணும். அப்புறம் தான் மாப்பிள்ளை. அதனால இதான் தீர்மானம் பண்ணிட்டு ஆண்டாள் கோட்டி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. நட்சத்திரம் இது பூர்வ புரோஷ்டபத நட்சத்திரமா இன்னைக்கு இருக்கு. இதுவும் விசேஷம் தான். ஆண்டாள் இந்த 3 பூரம், பூராடம், பூர்வ புரோஷ்டபதம் எல்லாமே அதில் பண்ணி ஜோதிஷ சாஸ்திரப்படி இதெல்லாம் ஒரே விதமான பலன்களை உடையதாக தான் சொல்லுவார்கள். அப்படி இதுவும் ஒரு ஆண்டாளுடைய திருநட்சத்திரம் மாதிரியே தான் இருக்கு. அதனால அப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு அவ ஆசைப்பட்டா. கல்யாண மண்டபம் எதுன்னா நம்ம தேசிய சபா இருக்க கல்யாண மண்டபம் நிச்சயமாயிடுச்சு. புருஷன் யாருன்னு தெரியல. மாப்பிள்ளை அதுதான். மாப்பிள்ளை கிடைச்சுட்டா பூர்த்தி ஆகிடும் கல்யாணம். இது பெருமாள் என்ன கூப்பிடணுமா, யாருக்கு இது பண்ண போறான்னு காத்துட்டு இருக்கேன்னு வரதன் தானா எழுத. இதை முன்னாடி பேசி ஆண்டாள் கோட்டி பேசி வச்சுட்டாளா வரதன் வர போறான்னு? இல்ல, வரதன் தான் நாம ஏழு அன்னைக்கு ஆண்டாள் ஏழுக்கு போறா கல்யாணம் நடக்க போகுதுன்னு அவர் நினைச்சாரா? எப்படி சங்கல்பம் நடந்ததுன்னு இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஆசை இருந்துச்சுன்னா பெருமாள் தானா அதை பூர்த்தி பண்ணி வைக்கிறார் என்பதாக நமக்கு கண்கூடாக தெரிகிறது. ஆச்சரியமான கல்யாணம். எப்படி ஆண்டாள் கல்யாணம் கூட நிஜமாவே பெரியாழ்வார் இவ்வளவு செலவழிச்சு பண்ணிருப்பாரா, இவ்வளவு பேர் வந்திருப்பாரான்னு எனக்கு டவுட் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா நடந்தது. அங்க ஆண்டாள் கல்யாணத்துக்கு யாரு பிரகஸ்பதினு எங்க யாருன்னு சொன்னதா தெரியல. அங்க பெருமாள் அதுக்கெல்லாம் பிரகஸ்பதி மந்திரம் சொல்றதுக்கு கூட காத்துட்டு இல்லை, கட்டி விட்டார் தாலிய. இங்க அப்படிலாம் நடக்காது. நம்ம சபையில எல்லாம் சாஸ்திர ரீதியாக தான் நடக்கும். அது ஒரு சுவாரஸ்யம் பாருங்க. மாப்பிள்ளையே வாத்தியா இந்த மாதிரி ஒரு கல்யாணம். யாரு மாப்பிள்ளை? ஒரு குமரர், 91 வயது குமரர் ஒருத்தர் மாப்பிள்ளை. ரொம்ப சின்னவர். ஒரு கைக்குழந்தை ஒன்று பிறந்தது. பாரதத்துல கதை. ஐயோ கையா பிறந்துட்டு
பாண்டவ வம்சத்துக்கு பின்னாடி யாருமே இல்லையே, இது எப்படி உயிர் பிழைக்கிறதுன்னு எல்லாரும் யோசிச்சா வியாசாதிகள் அப்ப சொன்னா ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி இந்த கைக்கட்டையை தொட்டா அதுக்கு உயிர் பிழைச்சிடும்னா பீஷ்மர் கூட பயத்தார் டெஸ்ட் பண்றதுக்கு. தொட்டுட்டு அது கைக்கட்டை குழந்தையா வரலன்னா என்ன ஆகும்? இவன் பிரம்மச்சாரியா இல்லையான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால கடைசியில யாரா கிடைச்சான்னா அப்பதான் குரவை கூத்து 10,000 தேவிமார்களுடன் குரவை கூத்தாயின்னு ஒரு பிரம்மச்சாரி வந்தார். எப்படி பாருங்க இவர் எப்படி ஒரு பிரம்மச்சாரி எதுக்கு காரியத்தை பாருங்க. தொட்டார் வென்றதொரு குழவியை நற்குமரனாக்கும், அதுல இருந்து அவர் குமரன் தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இவருக்கு கல்யாணம் ஆச்சு, வரப்பட்டார். அது கொஞ்சம் லேட்டா தான் ஆச்சுன்னு மாமாவுக்கு எப்பவுமே ஒரு அந்த குறவு உண்டு. எப்பவுமே அவங்க நாள் தெரிவது இப்பவும் உண்டு. அந்த இதை கொஞ்சம் பூர்த்தி பண்ற மாதிரி 60, 80, 90 ஆச்சு. இன்னொரு 10 வருஷமா காத்துருக்கணும் 100க்கு பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 91 ஒரு கல்யாணம். நான் ஆசைப்பட்டேன் 90வது திருநட்சத்திற்கு போது இனி வருஷா வருஷம் மாமாவுக்கு திருக்கல்யாண உற்சவம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். சொன்னேன் 91 இப்ப நடந்து போச்சு. இப்ப தாலி கட்டினது யாரு? மாமா தான் கட்டினார். சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியில சாதிக்கிறார், கோதையினுடைய சகிகள்லாம் பரிகாசம் பண்றாளாம். அப்பா பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் பார்த்தா நல்லா இருக்கும், நீ ஏன் ஆசைப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்ட? ரொம்ப அஸ்திரமான கல்யாணம், இதனை கல்யாணம் அப்படின்னா என்ன சீர்வரிசை, உங்க ஆத்துல என்ன படுக்கை, எது கல்லானா இதெல்லாம் என்ன இருக்குன்னா நாகேசயா படுக்க பாம்பம். அதுக்காரோட நிம்மதியா படுத்துக்கலாம் முடியும், பாம்பு படுக்கை. சரி படுக்க போனா போது வெளியாவது ஜாலியா போலாம். வாகனம் எதுன்னா பக்ஷி ரதா, அவர் வேகம் கேட்கவே வேண்டாம், உயிரை பிடிச்சிட்டு உட்காந்துக்கணும். அவர் அவ்வளவு வேகமா போக. சரி இதெல்லாம் தான் அப்படி இருக்கு. புருஷனா வந்து சின்னவரா இருக்கானா அப்படின்னு பார்த்தா ஜாத ஸ்வயம்வரபதி புருஷ புராணா ஒழஸ்து நயனோத் மேன், அவன் தான் உனக்கு புருஷன். இதை போய் ஒரு தேர்ந்தெடுத்திய இந்த மாதிரி லோகத்துல யாருமே செலக்ட் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு. ஏவம் விதா சமுதிதம் பிரணயம் பவத்யாக சந்தன செய்யந்தி பரிகாச இரசகீனம், இப்படியாக எல்லா சகிகளும் பரிகாசம் பண்ணா அப்படின்னு சொல்லுவா. பரிகாசமே இல்ல, வாஸ்தவமா நடந்துருச்சு. இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னது, ஆனா இந்த ஐடியா அடியனுடைய மாப்பிள்ள சம்பத்குமாராச்சாரியர் அவர் சொன்னாருங்க. அவர் நான் சொல்லிட்டேன், சொல்ல மாட்டேன், ஆனா அவர் பக்கத்துல இருக்காரு, அதனால சொல்ல வேண்டிய ஒரு நிமிஷம் எல்லாம் யூஸ்வலா நான் என்னன்னு தான் சொல்லுவேன். அவர் பக்கத்துல இருக்கிறதுனால ஒத்துக்க வேண்டியதா இருக்கு, உண்மையை சொல்லிடணும். ஆக அப்படி ஒரு ஆச்சரியமான ஆண்டாள் கல்யாணம். ஸ்ரீமத் ராமாயணத்துல கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பேசுறேன். மைக்கு கொடுத்துட்டாங்க, அது வழக்கமா போச்சு. ஒரு 1:30 மணிக்கு குறைச்சி வைக்கிறது இல்லை. நீங்க பயப்படாதுங்க, பிரசாதங்கள்லாம் இருக்கு, சுருக்கி சொல்றேன். ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல 18வது சர்க்கம் ராமாவதாரம். வால்மீகி ராமாயணத்துல ராமாவதாரம். ராமாவதாரம் ஆன சர்க்கத்து கடைசியிலேயே என்னடா விஷயம்னா, தசரதன் ராமனுக்கு கல்யாணம் பண்ணணுமேன்னு விசாரப்பட்டான்னு முடிக்கணும் சர்க்கத்தை. பிறந்த சர்க்கத்திலேயே கல்யாணம் பண்றதுக்கு சர்க்கம். அதே மாதிரி வரவல் 7 நாள் இன்னைக்கு பிறந்த நம்ம சபாவை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்குதான் பிறந்திருக்கார். பிறந்த உடனே அவருக்கு என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி ஒரு அலையறாரு அப்படின்னா எதுக்கு மாமா சொல்லுவார், கல்யாணம்னா எதுக்கு பண்ணிக்கிறோம், வாத்தியாருக்கு மறுபடி கீழ்ந்து ஒண்ணு இருக்கட்டும். தர்ம பிரஜார்த்தம் நிலையுமே, தர்ம காரியங்கள் நடக்கணும்னா ஒரு பத்னியை வேணுமே, அதுக்காக பண்ணிக்கணுமே அவர் ஆசைப்பட்டார். அதனால ஆண்டாள் கல்யாணம். முதல்ல பெருமாள் எழுதினார், பிறந்தார், உடனே ஆண்டாளை கல்யாணம் பண்ணினார்.
உடனே அவன் தர்ம காரியத்தை பண்ண வேண்டியதுதான் என்னன்னு ஆரம்பிக்கிறது. அதுக்கு ஆரம்பம் நல்ல வரதன் ஆச்சரியமான ஒரு இன்னைக்கு ஏழம் பண்ணியிருக்கிற ஒரு சன்னிவேசம். அப்படி வாசல்ல ஏழச்சேவே இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான திருச்சின்னமாலைய திருச்சபை சாத்திட்டு ஏழுனார், கம்பீரமா ஏழுனார். அவருடைய அத்திகிரி மகாத்மத்துக்கு சுவாமி தேசிகன் சார்ந்த கிரந்தத்துக்கு தனியர் ஒன்று உண்டு. அது சுவாமி தேசிகனே சாதித்தது. மானார்கம் மகதாம் மகாநடதடா பர்யந்த நித்யந்திரன கிரீடாபந்துர சிந்துராஜ மகிஷி ஜென்மாஸ்பதம் தத்வதம் மாதங்காச்சல மௌனி மண்டன மனேகே வந்தாரு பிருந்தாரக சேனி சேகர பாரிஜாத கலிதா சூடாலம் ஈடாமகே. அப்படிப்பட்ட திருவடியை சேவிக்கிறேன். நான் ஒவ்வொரு சொல்ல போறது நிறைய விஷயத்தை சொல்லி இப்படிப்பட்ட திருவடி இப்படிப்பட்ட திருவடின்னு பெருமாளுக்கு திருவடியை சொல்றார். அத மாதிரி ஈருலகை படைக்க வேண்டி இருந்தார் வந்தார் வந்தார் வந்தார்னு ஒரு 10 பாசுரத்துக்கு 8 அடி 80 வந்தார். சுவாமிக்கு முன்னாடி 7 இருந்தா நல்லா ராக தாளத்தோட அதெல்லாம் அப்படியே அனுபவிச்சிருக்கலாம். அப்படி அவர் நடைய போட்டுட்டு அங்கிருந்து எழுதினார். ஏன்னா என்னதான் வரதனா வந்தாலும் கூட ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது ரங்கநாதன் தான் இல்லையா? ரங்கநாதன் தான் ஆசைப்பட்டார். திருக்குளத்து ஆண்டவனுடைய ஆண்டாள் கல்யாணம் கேட்டிருந்த அனுபவிச்சவாளுக்கு தெரியும். 107 திவதேச பெருமாளையும் சொல்லிட்டே இருக்கோம். இவர் வந்தார் அவர் வந்தார் இவர் படிக்கிறார் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு ஒன்றும் சொல்லிட்டாலும் ஆண்டாள் ரங்கநாதன் தான் கடைசியில பண்ணிட்டாலும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சாதிப்பார். அதனால ரங்கநாதனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவர் எப்படி வரதனை பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லி ஆகணும். சாஸ்திரமான காரியம். நம்ம சம்பிரதாயத்துல ஒரு 3 உண்டு. எதுன்னா வளையழகு கொலையழகு நடையழகுன்னு 3 உண்டு. வளையழகு எப்படி ஊருன்னு சொல்ல வேண்டாம். திருப்பதி இதெல்லாம் போயிட்டு வந்தா கடை வாங்கிட்டியா லட்டு வாங்கிட்டியா. அவர் வளையழகர், அவர் இவர் கொடையழகர் வரதன். அவருக்கு அப்படி மதுராஜ சாமி கொடையை போட்டுண்டு அந்த கோபுர வாசல்ல எவ்வளவாகனத்தில் அப்படி எழுந்தாரானா ஆச்சரியமான சேவை. கொடையழகர் அவர். ரங்கநாதன் நடையழகர். அவருடைய கதிகள் சிம்ம கதி என்ன, சர்ப்பகதி என்ன, வியாக்கிர கதி என்ன, ஒவ்வொரு நடையும் இருந்து இருந்து அனுபவிச்சு சேவிக்கணும். அப்படிப்பட்ட நடையழகர் அவர். ஆக நடையழகரை விரும்பி நடையழகரை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்குதான் பெருமாள் சொன்னார், நான் நடையழகர்னுட்டு உனக்கு காட்டுறேன். கொடையழகெல்லாம் அவரெல்லாம் சேர்ந்துருக்கா, உனக்காக நடையழக காட்டுறேன்னுட்டு ஈரழகை படைக்க வேண்டி இருந்தார் வந்தார். ஆச்சரியமா ஒரு நடை கேட்டு வந்துட்டார். நான் தான் ரங்கநாதனும் நான் தான். அப்படியாக இந்த வரதன் எழுந்த பிராட்டியோட எழுதுகிறார். அவர் எழுந்த இந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணமும் ரொம்ப பொருத்தமா ரொம்ப விமர்சையா நடந்தது. இதை எப்படி இருந்தாலும் இது மாதிரி வருஷா வருஷம் ஒரு தினத்தை வச்சுட்டு தை மாசம் மார்கழி மாசம் இது ஆன உடனே அவ புருஷா உபன்யாசக அவ ஒரு ஆண்டாள் கல்யாணம் பண்ணுவா. கோவில்ல அவ ஒரு ஆண்டாள் கல்யாணம் பண்ணுவா. ஆண்டாள் கோஷ்டி பண்ண வேண்டாமோ? அதெல்லாம் முடிக்கட்டும். முடிச்சுட்டு தை மாசம் எங்க பிரசிடண்ட் சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் சண்டே தை மாசம் ஆண்டாள் திருக்கல்யாணமா மம்மி நோட் பண்ணிக்கோங்க வச்சுக்கணும். ஆமா, அதனால ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் தை அன்னைக்கு ஆண்டாள் கல்யாணம் சவால இதே மாதிரி விமர்சையா நீங்கள்லாம் நடத்தி வைங்கோ. நாங்க லட்டு பட்சணத்தை தான் நாங்க சாப்பிடுவோம். அந்த காரியத்துல அந்த லட்டு வந்து சமமான காரியத்துல நாங்க பார்த்துக்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு யாருக்கு தன்யவாதத்தை தெரிவிக்கிறதுன்னு அந்த சுவாமி தன்னுடைய குலதனமான வரதனை ஏழை பண்ணி கொடுத்தாரு. இப்படி பிரிய முடியுமா அவருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி சொல்வார் அப்படின்னா சுவாமி தேசிகன் ஒரு வழிகாட்டினார். விளக்கு பிடிக்கும் அவன்
ராஜா ஒரு காரியத்திற்காக தன்னை அழைத்தால் தன் கையில் விளக்கை ஒரு அதிகாரியிடம் ஒப்படைத்து விட்டு போமா போலேன்னு அந்த சுவாமிக்கு ஒரு காரியம், அதுவும் ஒரு கைங்கரியம். அது போல பரதனை என்ன பண்றதுன்னா, சரி நல்லதா ஒரு இடத்துல ஒப்படைக்கணும்னா வேற பம்பாயில நம்ம தேசிய சபாவை விட்டா ஒரு நல்ல இடம் எங்க கிடைக்கும், அதனால இங்க கொண்டு வந்து தியானம் பண்ணிட்டார். அவருக்கு அடியவங்களுடைய கிருத்தத்தையே தெரிவிச்சுக்கணும். அதுக்கு மேல அன்னைக்கு பொருத்தமாக முன்கூட்டியே இதெல்லாம் வரப்போறதுன்னு தெரிஞ்சுட்டு ஆண்டாள் கோஷ்டிகள் இந்த மாதிரி ஒரு ஆண்டாள் திருக்கல்யாணத்தை இசையோடு இந்த மாதிரி எல்லாம் பாடுறதுங்கிறத ரொம்ப அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடியவர்கள் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, சுவாமி தேசிகனுக்கு இசையில் நாட்டம் உண்டா, இது ஒரு விசாரம் பண்ணலாம். அவர் தன்னையே இசை அறிஞர் சொல்லிக்கிறார்கள். தமிழ் பல்லாண்டு இசையுடன் பாடுவவன் அவர் ஒருத்தர் கண்டார், வேற யாரும் சொல்லல. பல்லாண்டுன்னா பிரபந்தங்களை இசையோடு பாடுவோம். சரி பாடுவோம்னு சொல்லி அவர் பாடினாரா அப்படின்னு கேட்டா, அத்திகிரி மகாத்மத்தை கிரந்தத்தை சேவிச்சவாளுக்கு தெரியும். அதில் முதல்ல எழுதுறார், அத்திகிரி மகாத்மன் இந்த தமிழ் பிரபந்தமே பரத சாஸ்திரப்படியே பாவராக தாளத்துடன் அமைக்கப்பட்டது அப்படின்னு சிறுரகசியத்தினுடைய வியாக்கியானம். இதெல்லாம் பெரியவாகிட்ட காலக்ஷேபம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுல பாவம் ராகம் தாளம் மூன்றும் அமைந்தது என்று கதை. அப்படிப்பட்ட அத்திகிரி மகாத்மன் அவருக்கு கதாநாயகரான பரதம் ஏற்றிருக்கார். அதனால பாவராக தாளங்கள்லாம் கூடவே வந்துருக்கு. மீன் எந்த பெருமாளுக்கும் வந்ததா தேசியம் சொல்லலாம், யாரும் சொல்லலாம். இது அனுபவ பொருத்தம் அவருக்கு. ஆக இதே மாதிரி ஆண்டாள் கோஷ்டிகள் வருஷா வருஷம் இதை நடத்தி பெருமாளுக்கு முகப்பை ஏற்படுத்தி கொடுத்து கிருதார்த்தர்கள் ஆக வேண்டும் என்று அடியன் சார்பிலும் சபா சார்பிலும் அடியன் பிரார்த்தித்து இருக்கு.